Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சின்ன வெங்காய சாம்பார் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே சமயம் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். துவரம் பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயம், புளி, கடுகு, ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், எண்ணெய், உப்பு. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ போல இருக்குங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை வேக விட்டுடலாம். நான் ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ. துவரம் பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு குக்கரில் எடுத்து வச்ச துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம். காய்கறி இல்லாத டைமில் சின்ன வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்காக. நான் இதில் மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கோங்க, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கு, அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாங்க. 3 விசிலுக்கு விட்டால் போதுங்க, அதுக்கு மேலே விட வேண்டாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கணும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்புக்கு நம்ம எப்பயுமே 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க, நல்லா சாஃப்டாகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதங்க விட்டுடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் புளி தண்ணி ஆட் பண்ணோங்க. நான் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதி வர விட்டுருங்க. இது கொதி வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சின்ன வெங்காய சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சின்ன வெங்காய சாம்பார் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.